டாடி இங்கே அவங்க ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, அதனால் சத்தம் போடக்கூடாது. அபி பேபி கொலுசு போட்டுடுவா. ஷன்னும் நானும் லைக் 2006 ஆல்மோஸ்ட் 6 to 7 அந்த இயர்லேருந்து ஃப்ரெண்டு. ஸோ இட்ஸ் க்ளோஸ் டு 20 years ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப். சண்முத்தின்னு சொன்னாவே வந்து ஒரு ஸ்ட்ரிக்ட் வெர்ஷன். எனக்கு டீச்சர் அவங்க. சண்முதி நல்லா இருக்காங்க. ஃபோட்டோ எடுத்து நாங்கள் கிளம்புறோம், கூப்பிட்றாங்க. அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு யாரை பார்ப்பீங்கப்பா? மூன் சூப்பராக இருக்கு. டாகி மூன் பாரு, அங்கே பாருங்க. நான் இவங்ககிட்ட ஃபஸ்ட்லேருந்தே சொன்னது வந்து நீங்கள் நார்மலாக வாங்க, அதுதான் வந்து பிடிச்சிருக்கு. இதெல்லாம் போட்டு வந்தீங்கன்னா இட் டசன்ட் ஷோ த ரியல் ஷண்மதி. அதனால வந்து நீங்கள் ஃபஸ்ட்லேருந்தே நார்மலாக வாங்க. பட் எனிவேஸ் ஃபார் அ கேர்ள் தே வில் ஹாவ் சம்திங் இன் தியர் மைண்ட், இந்த மாதிரி வெட்டிங்லாம் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு. அதனால் நான் பட் ஷீ இஸ் பியூட்டிஃபுல் ஈவன் வித்தவுட் எனி திங். அண்ட் சௌபாகியம் உருகும் மனசில் பயங்கர ஆக்சுவலி ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு. அந்த கோயிலுக்குள்ளே என்டர் ஆகிறப்பயே எனக்கு அப்படியே அழுக தான் வந்துச்சு. எல்லாம் உள்ளே போகிறப்பயே அந்த 2 பேரும் பொண்ணு பையன் எல்லாம் இருக்கப்போ பார்க்குறப்பயே பயங்கர ஹாப்பியாக அப்படியே அந்த எமோஷனல் அந்த சைட் போய் அப்படியே ஒரு ஹாப்பினஸ் வந்துடுச்சு. ஏன்னா இந்த ஒரு லவர் கேர்ள் எராவில் இருக்காங்க இப்போ. இது வந்து நான் வந்து பார்த்ததே கிடையாது. ஆல் திஸ் 20 years it was very different. ஷண்முதி இப்போ பார்க்குறது வந்து இட்ஸ் நாட் அ ஸ்டேபிள் கேர்ள், இட்ஸ் லைக் வெரி ஹை எனர்ஜியில் இருக்காங்க இப்போ. இது எல்லாமே வந்து இந்த ப்ரிப்ரேஷனு, இந்த 3 months ஆஃப் ப்ராசஸ் எல்லாமே கம்ஸ் டு தட் சிங்கிள் மினிட். ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு 10 days பைக் ட்ரிப் போகிறாங்க, அதுவும் மேரேஜ்க்கு ஒரு ஃபியூ டேஸ் பிஃபோருங்கிறப்போ எங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பயம். தம்பி ஆல்ரெடி இந்த மாதிரி பைக் ட்ரிப் லாஸ்ட் இயர் போனால், லடாக் போனால். பட் அதை விட இந்த டெரைன் எல்லாமே ரொம்ப புதுசாக இருந்துச்சு, ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு. நான் தான் சொன்னேன், இந்த மாதிரி ஒரு ஹார்டான ட்ரிப்பே வந்து 2 பேரும் என்ஜாய் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் இதாக போகிறப்போ ஐ திங்க் தே கேன் ஹேண்டில் எனிதிங் இன் தேர் லைஃப்னு தான் நான் நினைக்கிறேன். பாய்ஸ் நம்ம எங்கே வேணாலும் இருந்துக்குவோம், நம்ம எங்கே எப்படி வேணாலும் இருந்துக்குவோம். பட் ஃபார் அ கேர்ள் டு அட்ஜஸ்ட் டு தோஸ் சிச்சுவேஷன்ஸ் அண்ட் கடைசி வரைக்கும் 9th day 10th day வரைக்கும் கூட அப்படியே இருந்து எந்த ஒரு மூஞ்சியை சொல்லிக்காமல் சிரிச்சுட்டே வந்து ஃபோட்டோ எடுத்தது வந்து இஸ் சம்திங் விச் வி ஷுட் அப்ரிஷியேட். இல்லை, நான் ஒரு நாட்டு தான் கட்டினேன், மீதி எல்லாம் நானும் கட்டுறதுன்னா விடவே இல்லை, எல்லாம் பின்னாடி இருக்கவங்க தான் கட்டினாங்க. கரெக்டாக அந்த இது எனக்கு தெரியாது, நான் தான் 2 முடிச்சு போடணுங்கிறது எனக்கு தெரியாது. ஸோ திடீர்னு சொல்கிறப்ப அதுவும் எனக்கு பயங்கர டென்ஷன் ஆகிடுச்சு. அப்புறம் நான் தான் அதுக்கப்புறம் தான் எனக்கு அப்படியே அந்த 2 முடிச்சு போடுறப்பே பயங்கர அகெயின் அப்படியே கண்ணில் கண்ணீர், அப்படியே அந்த கையெல்லாம் பயங்கரமாக நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. நானும் அம்மாவும் எப்படின்னா இட்ஸ் நாட் லைக் மாம் அண்ட் டாட்டர் மாதிரிங்க. சும்மா ஏதாச்சும் சண்டை போட்டுட்டே இருப்போம். லைக் எனி திங் நான் அப்பா கிட்டே சொல்ல முடியலனாலும் சீக்கிரட்டாக அம்மா கிட்டே சொல்லுவேங்க. ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் லைக் தட். ஸோ அம்மா எப்பவுமே வந்து கூடவே இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அவங்கள எங்கேயாச்சும் கூப்பிட்டு போகணுன்னா நான் தான் கூப்பிட்டு போகணுன்னு நினைப்பாங்க. ஸோ இட் இஸ் லைக் அவங்க தான் என்னை ரொம்ப மிஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆல் தீஸ் இயர்ஸ் வந்து ஷன்னு கிட்ட ஒரு விஷயம் மாறவே மாறாதுன்னா த வே ஷி கேர் ஃபார் பீப்புள். அந்த
என் வீட்டில் இருக்கட்டும், என்னோட ரிலேட்டிவ்ஸ் கூட அவங்க மிங்கிள் ஆகுறதா இருக்கட்டும், எல்லாக்கிட்டையும் வந்து அவ்வளோ ஈஸியாக மிங்கிள் ஆவாங்க. த வே ஷி கேர்ஸ் அண்ட் கிவ் ரெஸ்பெக்ட் டு எல்டர்ஸ், அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப எங்கள் வீட்டு ஃபங்க்ஷன்லாம் வந்தால் என்ன கூட பேச மாட்டாங்க, எல்லாருக்கிட்டையும் இருப்பாங்க எங்கேயாவது. ஸோ அந்த மாதிரி எப்போவுமே இருப்பாங்க. அந்த மாதிரி இப்போது இங்கேயும் பார்க்குறது நல்லாயிருக்கு. இது தம்பியும் வந்து பெருசாக மற்றவங்க வீட்டிலலாம் போய் சாப்பிட்டு அப்படிலாம் இருக்கவே மாட்டான். பட் பார்த்தீங்கன்னா யாழினி வீட்டில் வந்து ஏதோ அவங்க வீடு நம்ம வீடு மாதிரியே போய் தோசை கொண்டு வாங்க, அது கொண்டு வாங்கன்னு எல்லாம் டக்குன்னு எல்லாம் பாண்டான மாதிரி தான் இருந்துச்சு எங்களுக்கு பார்க்குறதுக்கு. Every single thing she started doing for her fiancé, now husband. ஸோ இது நல்லா இருக்குது. சின்ன சின்னதாக பார்த்து அவங்க பண்ணுறாங்க. ஸோ திஸ் இஸ் அ வெரி நியூ வெர்ஷன் ஃபார் மீ டு see. நல்லா இருக்குது. லைக் லெட் திஸ் கண்டினியூ, பிகாஸ் ஸ்மாலஸ்ட் ஆஃப் த ஸ்மாலஸ்ட் திங்ஸில் தான் நமக்கு பிக்கெஸ்ட் ஹாப்பினஸ் இருக்கும் எப்போவுமே லைஃப்பில். வாட் எவர் ஹேப்பன்ஸ் இன் லைஃப், இந்த ஸ்மாலஸ்ட் திங்ஸ் தான் கீப்ஸ் அஸ் ஆர் லைஃப். ஸோ ஆல்வேஸ் கீப் த ஸ்மாலஸ்ட் திங்ஸ் ஆர் லைஃப். Chasti's birthday. Come on. இல்லை நீங்கள் இன்னும் எங்கே இருக்கீங்க? தேங்க்ஸ் ஃபார் கமிங் சார். கண்டிப்பாக எனக்கே பயங்கர ஆச்சரியமாக இருந்துச்சு. 2 பேரும் ஏதோ ரொம்ப நாள் பழகினவங்கிற மாதிரி அப்படியே டக்குன்னு க்ளோஸ் ஆகிட்டாங்க. நம்ம டாக்டர் வந்து புதுசாக வர்ற ஒருத்தவங்க வந்து அவங்களோட ஒரு ஃபேமிலியாக டக்குன்னு உடனே உள்ளே கொண்டு வர்றது வந்து அத்திக்கும் எனக்கும் நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்குது. என்னோட ஃபேவரட் சிங்கர்ஸு, பேக் பண்ணுறது, சாக்லேட்டு, இந்த ஸ்போர்ட்ஸ், அது நிறையா இருக்குது. Hello madam, how are you? இல்லை நீங்கள் வாக்கிங் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வாங்க நடுவில் வாங்க. ட்ரெஸ் சூப்பராக இருக்குடா. ஹாப்பி மேரிட் லைஃப் வேணும். எப்போவுமே இதே மாதிரி ஹாப்பியாக சிரிச்சுட்டே இருக்கலாம். we all have fun together. Happy married life. இப்போ நான் ஏதாச்சும் ஒரு டைமில் ஏதாச்சும் ஒரு டக்குன்னு ஏதாவது ஷார்ட் டைம் வர ஏதாச்சும் ஆனாலும் தட் இஸ் ரியாக்ஷன் டு தட் சிச்சுவேஷன். பட் அப்படி தான் நான் ஃப்யூச்சரில் எல்லா சிச்சுவேஷனையும் ஹேண்டில் பண்ணுவேன்னு நினைக்கிறது வந்து இட் இஸ் ஓவர் திங்கிங். ஸோ அதனால் பி இன் த ப்ரெசென்ட். ஸோ ப்ரெசென்ட் ஆல்வேஸ் மேட்டர்ஸ், நாட் த ஃப்யூச்சர்.